பெரும்பாலும் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஐபிஓ டாடா கேபிட்டல் ஐபிஓ 17,500 கோடி வேல்யூவேஷனோட வருது. அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் லிஸ்ட் ஆகுறாங்க. பிரைஸ் பேண்டுன்னு பார்த்தோம்னா 310லேருந்து 326, ஃபேஸ் வேல்யூ ரூ. 10. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட $735 ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு ஐபிஓ லிஸ்ட் ஆகிறது கிட்டத்தட்ட 125% கம்மியாக லிஸ்ட் ஆகுது. இது ஒரு டேஞ்சரான விஷயம். மற்றபடி ஃபினான்ஷியல்ஸ்லாம் பார்த்தோம்னா லிஸ்ட் பண்ணியிருக்க ஃபினான்ஷியல்ஸ் ப்ராஃபிட்டு க்ரோத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 15லேருந்து 20% வரைக்கும் அதிகமாக ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்க கடந்த 3 வருஷமாக. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸே பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா கேபிஐ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேபிஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ இப்போவே 4.1ல் இருக்குது. இதுவும் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். சப்போஸ் இந்த ஐபிஓ நீங்கள் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். லாங் டர்ம்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன அலோகேஷன் பண்ணலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து. சப்போஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிற ட்ரேடராக இருந்தால் இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ராக் பண்ணலாம். ஏன்னா மற்ற என்பிஎஃப்சிஸை விட இவங்க கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன்ஸ்க்கு வராங்க. ஏன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பாசிட்டிவான ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது இல்லாமல் டாட்டாவோட பிராண்டிங்கோட வராங்க. கண்டிப்பாக லிஸ்டிங் கெயின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது என்னோட அனாலிசிஸ். நீங்கள் உங்களோட அனாலிசிஸை பண்ணிட்டு தாராளமாக இதுக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.